ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரிவானுகிரக பரிபூர்ண கிருபாராட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுறை என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு முக்கியமான பயிற்சி, அதாவது குரு பகவானுடைய வக்ர பயிற்சி. அதாவது குரு பகவான் பாருங்க, அக்டோபர் மாசம் 9ஆம் தேதியில இருந்து பாருங்க ரிஷபராசியில மிருகசீரத்துல வக்ரமாயி ரோஹிணத்துல பின்னோக்கி நகர்ந்து போறார். இந்த வக்ரமான பயிற்சி இந்த 12 ராசிகளும் எது சம்பந்தமாக யோகத்தை கொடுக்க போறார். அதாவது அக்டோபர் மாசம் 9ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரை வக்ரமா இருக்கார். உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார்? ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியில குரு பகவான் பலமா இருந்தா பலவிதமான யோகத்தை கொடுப்பார். ஜாதக ரீதியில பலவீனமா இருந்தா ஒரு சில பேருக்கு சின்ன தடைகளை கொடுப்பார். அதனுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் ஒரு மையமா வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் ஒரு பொது பலனை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துங்க. விதி ஜாதகத்துல உங்களுக்கு குரு பகவான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பார். ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க. குரு பகவான் இருக்கிற இடத்த விட பாக்குற இடத்துக்கு பார்வைக்கு பயங்கரமான பலன் உண்டு. அந்த பார்வை பலன் இதுல பார்க்க போறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான குரு பகவானுடைய பார்வைக்கு எப்படி பலன் சொல்லி நான் கொடுக்க போறேன். பொதுவாக குரு சுக்கிரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகமும். ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய 7வது ராசி தாங்க இந்த துலாம் ராசி. எதுலையுமே துலா ராசிக்காரங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா துலாம் ராசிக்காரங்க தான். ஏன் இவங்க கடுமையாக உழைப்பாங்க? ஏன்னா இந்த ராசியில பாருங்க, சனி பகவான் உச்சமாகிறார். அப்ப துலா ராசிக்காரங்க உழைக்கக்கூடிய நபர்கள், பொதுமக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள், கலைகளை சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் துலா ராசிக்காரங்க. ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் துலா ராசிக்காரங்க. எதுலையுமே ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க துளாராசியை பொறுத்தவரை. அது மட்டும் இல்லாம இந்த ராசி பொதுவாக பொதுமக்களுக்கு உகந்த ராசி. பொதுஜன தொடர்புலாம் பாருங்க, துளாராசி மாதிரி யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார்? பொதுவாக எல்லாருமே எதிர்பார்க்கறது இந்த குரு பகவான் தான். அவருடைய ஜாதகத்துல குரு பகவான் பலமா இருக்கணும். ஏன்னா இயற்கையில சுப கிரகம் எதுனா குரு பகவான் தான். குரு இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடத்துக்கு பலங்கிறாங்க. அதனாலதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைகள். இப்ப துலா ராசிக்கு குரு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார்? ஃபர்ஸ்ட் இது ஒரு பொது பலனா எடுத்துக்குங்க. தயவு செய்து துளாராசி அன்பர்கள் எல்லாருமே சொல்றேன், ஒரு பொது பலனா எடுத்துக்கங்க. ஏன்னா எனக்கு துளாராசி அன்பர்கள் நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, அதனால சொல்றேன். ஒரு பொது பலனா பாருங்க, உங்க லக்ன அடிப்படையில இருந்து குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்க. நீங்க ராசி துலா ராசியா இருக்கலாம், ஆனால் லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது. ஒருத்தர் காலையில பிறந்திருப்பாரு, ஒருத்தர் மதியம் பிறந்திருப்பாரு, ஒருத்தர் இரவு பிறந்திருப்பாரு. அந்த லக்ன புள்ளிய வச்சு குரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு தான் இந்த பலனை கரெக்டா வைக்கணும். அப்பதான் ஒரு துல்லியமான ஒரு பலனை எடுக்க முடியும். தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாருங்க. இப்ப என்ன திசா புத்தின்னு பாத்துக்குங்க. இப்ப குரு பகவானுடைய புத்தி வருதா, குரு திசை வருதா, குரு உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, இதை பார்த்துக்கிட்டு பலனை வச்சா ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். பொதுவா உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டு அதிபதி? பொதுவா பாருங்க, குரு உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதிம்பாங்க. இப்ப 3ஆம் பாவத்துல என்னென்ன இருக்கு? நம்முடைய முயற்சிகள். 3ஆம் பாவம்னா ஒரு முயற்சிகள், சகோதர உறவுகள், அடுத்து கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, எழுத்து கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த 3ஆம் பாகம். தகவல் தொடர்பும்பாங்க இந்த 3ஆம் பாகத்தை. அது மட்டும் இல்லாம இந்த பத்திரம், அடுத்து இந்த வட்டி தொழில், இது எல்லாமே பாருங்க பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த 3ஆம் பாகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். கொடுக்கல் வாங்க பிசினஸ் எல்லாமே, பைனான்ஸ், இது சம்பந்தப்பட்ட எல்லாமே இந்த 3ஆம் பாகம் தான் வரும். அடுத்து 6ஆம் பாகத்தை எடுத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம். 6ஆம் பாகம் நோய், எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை, ஆற்றல்ங்கிறது 6ஆம் பாகம் தான். ஒரு மனிதனுக்கு எதிரி இருப்பானா இல்லையானா அந்த 6ஆம் பாகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். உங்களுக்கு எதிரி இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க.
போட்டி தேர்வு, போராட்டங்கள், இது எல்லாமே இந்த 6ஆம் பாவத்தை எடுத்துக்கலாம். 6ஆம் பாவத்துல நல்ல விஷயம் இருக்கு, கெட்டது இருக்கு. எல்லாருமே கெட்டதை மட்டும் எடுக்கக்கூடாது. எதிரி வந்துடும், கடன் வந்துடும், பகை வந்துடும், பிரச்சனை வந்துடும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுல நிறைய விஷயங்கள், நல்ல விஷயமும் இந்த 6ஆம் பாவத்துல இருக்கு. அப்படிப்பட்ட அதிபதி யாருன்னா குரு பகவான வர்றார். இந்த குரு பகவான் எங்க போயிருக்காரு? 8ஆம் பாவத்துல போய் வக்ரமாகிறார். என்னை பொறுத்து துளாராசிக்கு குரு நட்பா பகைனா பகை கிரகம் நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? பகை கிரகம். ஏன்னா இவர் அசுரகுரு. யார்? உங்க ராசியில் உள்ள சுக்கிரன் அசுரகுரு, அவர் தேவகுரு. அவர் போய் எங்க இருக்காருன்னா உங்க ராசி வீட்டிலேயே போய் உட்காந்துருக்காரு. உங்க ராசி அதிபதி வீட்டிலே ரிஷப ராசிலேயே போயிட்டு மிருகசீரத்துல போய் வக்ரமாகிறார். நல்லா பார்க்கணும். இதுல நட்சத்திர பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நான் கொடுக்க போறேன். அதாவது குரு போகக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் நல்லா பாருங்க. நான் சொல்லிட்டேன் 3, 6 எதிரி, பகை, கடன், பிரச்சனை. அடுத்து 3 முயற்சி. இது இந்த அதிபதி போயிட்டு 8ஆம் இடத்துல போனா என்ன? 6 கூட 8 போனா அது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பொதுவாக ஒரு விளக்கம் உண்டு. 8ங்கிறது என்ன? 8ஆம் இடம் வந்துட்டாவே வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், பிரச்சனை எடுத்துருவாங்க. எல்லாருமே சில பேர் சொல்லுவாங்க, 8ஆம் இடம் தசை நடக்குது பாத்துக்கப்பா, வண்டி வாங்கினதை பார்த்துப்போ, அப்படி இப்படி அப்படின்னா கிடையவே கிடையாது. 8ஆம் பாவத்துல நிறைய ஒரு மர்மமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. திடீர் வருமானங்கள் 8ஆம் பாவத்துல இருக்கு. யோகங்கள் நிறைய இருக்குது 8ஆம் பாவத்துல. வெளிநாடு யோகங்கள் இருக்கு, வெளியூர் யோகங்கள் இருக்கு, எதிர்பாராத ஒரு பண வரவு இருக்குது. இது எல்லாமே இந்த 8ஆம் பாகம் தான். ஒரு மனிதனுக்கு 8ஆம் பாகம் நல்லா இருந்தாதான் ராஜயோகம்னா வரும்பாங்க. அந்த இடத்துல போய் அவர் வக்ரமாகிறாரு பாரு. 6, 8 மறைஞ்சு வக்ரம் ஆயிட்டா அது உச்ச பலனை கொடுக்கும்பாங்க. பழமொழியே உண்டு. கெட்டவர் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்கல்ல. அவர் கெட்டு போய் சுத்தர கட்டிட்டாரு, 8ஆம் இடத்துல கட்டிட்டாரு. அதுல வக்ரம் ஆகிறாருன்னா அது ராஜயோகத்தை கொடுத்துருவார். ஏன் ராஜயோகம் மட்டும் உங்களுக்கு வருங்கிறேன்? நல்லா பாருங்க. சுக்கிரன் அணியில வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய நட்பு கிரகம். சுக்கிரன், செவ்வாய், சனி பகவான் இதெல்லாம் நட்பு கிரகங்கள். அப்படி இருக்கும்போது அவர் மிருகசீரத்துல போறாரு. யாருடைய? செவ்வாயுடைய கால்களை போறாரு. ஏன் நல்லது நடக்குன்னு நான் காரணத்தை சொல்றேன். செவ்வாயுடைய கால்களை போகும்போது 2க்கும் 7க்கும் உடையவர் யாருன்னா செவ்வாய் பகவான் எடுத்துடணும். எடுத்தோன்னா 2க்கும் 7க்கும் உடையவர் யாருன்னா செவ்வாய் பகவான் தான். சரி, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? யார் ஜாதகத்துல குரு சரியில்லாத நபர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நான் சொன்னல குரு நல்லா இருக்கிறா, நல்லா உங்க ஜாதகத்துல பார்க்க சொன்னேன் பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் வேலை, உத்தியோகம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வருமான பிரச்சனை, சகோதர உறவு பிரச்சனை, எடுக்கும்போது டாக்குமெண்ட்ல பிரச்சனை, ஒரு இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மருத்துவ செலவுகள் நல்லா பார்த்துக்கணும். மருத்துவ செலவு, திடீர் அலைச்சல்கள், ஒரு மனக்குழப்பங்கள், இது மாதிரி அலைச்சல்கள், வருமானம் பொருளாதாரம் பெருசா சொல்லிக்கிறாப்ல இல்லை, இது மாதிரி நிறைய தடைகளை கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வேலையை விட்டு வெளியூரே ஓடி இருப்பாங்க. வேலையே கிடைக்காம சில பேர் அலைவாங்க. இது மாதிரின அமைப்பு ஒரு சில பேர் ஜாதகத்துல குரு பகவான் சரியா இல்லாவிட்டால் நான் சொன்ன விஷயத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. இவங்க அம்மாவுக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள், பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஒரு கலகங்கள், இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஆமா அப்படிம்பாங்க. கொடுக்கல் வாங்கல பிசினஸ்ல ஒரு தடைகள், உத்தியோகத்துல ப்ரொமோஷனை கிடைக்காம சில பேர் வெயிட் பண்றது, இன்னைக்கு நாளைக்கு வெயிட் பண்றது, வேலை கிடைக்காம வெயிட் பண்றது, வெளிநாடு போக முடியாம வெயிட் பண்றது, வெளியூர்ல போய் படிக்க முடியாம வெயிட் பண்றது, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு எல்லாமே தடைப்படுறது, இது மாதிரி நிறைய விஷயத்த தடையில கேட்டீங்கன்னா துளாராசிக்காரங்க ஆமான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. சரி, இப்ப நடக்குமா அப்படின்னா இப்ப நடக்கிறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்புகள் குறைவு நான் சொல்லுவேன். அதான் சொல்லிட்டேன், ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல போய் வக்ரமாகுதுன்னா அது மிகப்பெரிய ராஜயோகத்தை ஜாதக அடிப்படையில குரு நல்லா இருந்துட்டால், நல்லா பாத்துக்கணும், ஜாதக அடிப்படையில குரு நல்லா இருந்துட்டால் இப்ப யோகங்கள் நல்லா இருக்கும். 2ஆம் இடத்துல விசாரத்துல போறாரா, அப்ப என்ன சொல்லணும்? வருமானம், குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. 8னா என்ன சொன்னேன்? விரைய செலவுகள். அப்ப குடும்பத்துல பாருங்க, நகை, பணம், வீடு, இடம், பூமி வாங்கக்கூடிய யோகங்கள். ஏன்னா செவ்வாயுடைய காலத்துல போனாவே இடம் பூமி தான் எடுத்துக்கணும். நம்ம இடம், பூமி, நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய செவ்வாயுடைய காரக சம்பந்தம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு. இப்ப நகை வாங்குறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, ஒரு பொதுமக்கள் நல்ல பேர் நடக்கிறது, இப்ப வீட்டுல சுபகாரியம் பண்றது, திருமணம் பண்றது, இது எல்லாமே இந்த வக்ரமான பயிற்சியில நிறைய பேருக்கு நடக்கும். இப்ப திருமணம் நடக்கலாம், திடீர்னு திருமணம் நடக்கும். காதல் திருமணமா, இல்ல 2வது திருமணமா, இல்ல முதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமா, எல்லாமே அனுகூலமா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு அனுகூலமா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு துளாராசி என்பவர்களுக்கு. அப்ப திருமண சம்பந்தப்பட்ட விஷயம், வேலை உத்தியோக சம்பந்த விஷயம், வருமான சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த வக்ரமான பயிற்சியில அனுகூலத்தை கொடுப்பார். பொருளாதாரத்தை வளர்த்து கொடுப்பார். படிப்பு கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், படிப்பு கல்வி இப்போ கொஞ்சம் அதிகமா நல்ல ஒரு பிரைன், மூளை நல்லா வேலை செய்யும், அறிவிஞானம் நல்லா இருக்கும். படிப்பு கல்வி சூப்பரா டாப்பா கொண்டு போவாரு.
கல்வியில ஜெயிக்கக்கூடிய டைம் வரும். எல்லாமே பாருங்க உங்களுக்கு அனுகூலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப படிப்பு கல்வி நல்லா இருக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க தைரியமா உங்க லக்னத்துல சூரியன் இருந்துட்டால் இப்ப அரசாங்க சம்பந்தமா மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிரும். இப்ப வெளியூர்ல வேலை பாக்குறீங்கன்னா, வெளிநாட்டுல போய் வேலை பாக்குறேன்னா இப்ப வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு அனுகூலமா அமையும். எப்படி அமையும்? சூப்பரான வேலை அமையும். கெட்டவர் கெட்டிடும் ராஜயோகத்தை பத்தி நான் சொன்னேன் பாத்தீங்களா? 6ஆம் வீட்டு 8ல போயிட்டா இங்க வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்க வேலை உத்தியோகம் கிடைக்கும். வெளிநாட்டுல கிடைக்கும், வெளியூர்ல கிடைக்கும், வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். இது மாதிரி அமைப்பு நிறைய பேருக்கு துளாராசியை பொறுத்தவரை கிடைக்கக்கூடிய அமைப்பு இது வருது. அப்ப திடீர் விரைய செலவு வருது. ஒண்ணு வீட்டு இடத்துல காசு பணத்தை போடணும், இல்ல வெளிநாடு வெளியூர்ல வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கணும், இல்ல படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட நல்ல விஷயம் வரணும். இது எல்லாமே துளாராசிக்கு இந்த வக்ரமான கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கிறார். கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், வழக்கு எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் நான் சொன்னேன், நிறைய வழக்குகள் பார்த்துருப்பாங்க. துளாராசினா வழக்கு தான். ஏதோ ஒரு வழக்கு சம்பந்தம் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வழக்குனா ஒரு முடிவுக்கு வந்துடும். வழக்கே இருக்கா? நான் சொல்றேன், எதிரியே இருக்க மாட்டானே. 6 கூட 8 போயிட்டு எதிரியும் மறைஞ்சிருவானே. அப்ப எதிரி பகை வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. ஒரு மன அமைதி கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில புதுசாக தொழில் பண்ணணும்னா கண்டிப்பா நவம்பர் மாசம் 28ஆம் தேதி ரோகிணத்துல இந்த குரு பகவான் போகும்போது கண்டிப்பா நவம்பர் மாசம் தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில மிகப்பெரிய யோகத்தை பார்ப்பீங்க. ஏன் தொழில நல்லா பார்ப்பீங்க? தொழில் லாபம் வருங்கிறேன். சந்திரனுடைய கால்களை போறார், 10ஆம் வீட்டு விசாரத்துல போறார். அவர் 2ஆம் இடத்தை பாருங்க, அந்த குரு பகவான் பார்ப்பார். 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்தையும் அடுத்து 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், வெளியூர்ல பண்றவங்க, வெளிநாட்டுல பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே பாருங்க தொழில லாபத்தை கொடுப்பார். அப்ப துளாராசி தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கும். மெயினா என்ன? இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர், ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், இது மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும். வட்டி தொழில், நகைக்கடை வச்சிருக்கவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஸ்டேஷனரி, அழகு சாதனம் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஃபீல்ட்ல உள்ள நபர்கள், உணவு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள நபர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பொருள், எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாபங்கள், திடீர் ராஜயோகம், அதாவது லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா 100க்கு 100% நிறைய பேருக்கு 8ஆம் இடத்துல குரு இருந்துட்டாவே வெளிநாட்டுல வெளியுள்ள நபர்கள் கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. அவங்களுக்குலாம் அனுகூலமா அமையும். இந்த வக்ரமான பயிற்சி நான் சொன்ன தேட்டுக்குள்ள பாருங்க லாட்ரி யோகத்தை அழகா அமைச்சு விடுவார். பெண்களுக்கு எல்லா வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். என்னை பொறுத்தவரையும் நான் தடைகளை சொல்ல மாட்டேன். துளாராசிக்கு என்னை பொறுத்தவரை நான் கெட்ட பலன் சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது. அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம், குருவுடைய நிற்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதனாலதான் நான் நல்லா பலனே சொல்றேன். உங்க ஜாதகத்துல தசாபதியை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். கமிஷன் ஏஜென்சி சம்பந்தப்பட்டது, மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை அழகா கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் சித்திரத்துல பிறந்தவங்க, தைரியமானவங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள், குடும்பம் ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள், பொதுமக்கள் சேவை ரொம்ப ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள், ரொம்ப சிந்தித்து செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள். இவங்க எல்லாத்துக்கும் பாருங்கமே நல்லா இருக்கும். குருவே செவ்வாயுடைய கால்களை போறாரு. அப்ப இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், பொதுமக்களுடைய சேவை சார்ந்த விஷயம், கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை சார்ந்த விஷயம், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். மருத்துவ வேலை, கட்டிட சம்பந்தப்பட்ட வேலைகள், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. யூனிஃபார்ம் போட்டு பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யோகங்கள் கண்டிப்பா ஒரு டிரைவிங் சம்பந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவாதினத்துல பிறந்தவங்க, பொதுவா பாருங்க இந்த சுவாதியில பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இவங்க எப்போதையும் குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. இனிமே தான் இவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் வருது. ஏன்னா ராகு ஷார பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. சனி பகவான் ராகுடைய கால்களையும், ராகு சனி பகவானுடைய கால்களும் போறதுனால வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வருது. தொழில லாபத்தை கொடுக்குறாரு. உத்தியோகத்துல உயர் பதவி இருக்காரு. அதே மாதிரி வீட்டுல சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு. வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, அடுத்த தொழில லாபத்தை கொடுக்குறாரு. கணவன் ஒற்றுமையா இருக்கு. நிறைய பேருக்கு பாருங்க எதிரி உள்ள பிரச்சனை இருக்கும், வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். மேல மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை, ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அலுவலகம் அமைச்சு கொடுக்குறாரு. திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கைகூடி வருது. நல்ல சுபகாரியங்கள், வீட்டுல சுப செலவுகள் கண்டிப்பா அந்த வக்ர பேச்சுல கண்டிப்பா கிடைக்குது. அடுத்து விசாரணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம்னா இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. நான் வாழ்க்கையில என்னென்ன கஷ்டப்படுமோ எல்லாமே பட்டுட்டேங்க. அவமானம், போட்டி, போராட்டம், தடை, பிரச்சனை எல்லாமே நான் பார்த்தேன். இனிமே பார்க்க மாட்டீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது.
படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா அமைச்சுக்கலாம். எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரம் இந்த நேரம் வருது. அப்ப இந்த வக்ர பயிற்சியை பொறுத்தவரை ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ரமான பயிற்சி துலா ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.